அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேதிஸ் கதைக்கிறேன். கடந்த நவம்பர் மாதம் என்னிடம் ஒரு கிளையன் வந்திருந்தார். கிளையன் வந்து கூறினார், நான் பல இடங்களிலே வீடு பார்த்திருக்கிறேன், அது பல வருடங்களாக பார்க்கின்றேன், அதாவது 2019ஆம் ஆண்டிலிருந்து பார்க்கிறேன், ஆனால் இன்னும் நான் எனக்குரிய அந்த வீட்டை வேண்ட முடியவில்லை என்று கூறியிருந்தார். அதான் உங்களிடம் வந்திருக்கிறேன், உங்களால் அந்த வீட்டை எனக்கு குறுகிய காலத்திலே வேண்டி தர முடியுமான்னு கேட்டிருந்தார். நான் முயற்சி செய்வோம் என்று கூறி அவருக்குரிய அந்த வீட்டை பார்க்கும் அந்த விடயத்திலே இறங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு கூறிய அவருடைய அந்த பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவருக்கு அந்த இருந்த முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவருக்கு தான் என்ன வாங்க வேண்டும் என்பதன் தெளிவு நிச்சயமாக இருக்கவில்லை. பல வருடங்களாக திரிகிறார். அதாவது ஒரு போக்கிலே ஒரு வீட்டை பார்ப்பார், கொண்டோ பார்ப்பார், மல்டிப்ளெக்ஸ் பார்ப்பார் என்று பல பலதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு தெளிவில்லை, தனக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு தெளிவில்லை. அதாவது நாங்கள் ஒரு டாக்டரிடம் சென்றால் எங்களுக்கு கண்ணிலே வருத்தம் இருக்கும் பொழுது அவர் காதிலேயோ அல்லது ஒரு வேறு உறுப்பிலேயோ அவர் வைத்தியம் பார்க்கும் பொழுது எங்களால் அவரால் அந்த வைத்தியத்தை குணப்படுத்த முடியாது. அவ்வாறு இல்லாமல் இவருக்கும், அதாவது இவருக்கு இருந்த பிரச்சனை வேறு, ஆனால் இவருக்கு வைத்தியம் நடந்தது வேறு இடத்தில் என்பதை போன்று தான் இந்த பிரச்சனை இருந்தது. அதனால் நான் கூறினேன், இதில் உங்களுக்கு சரியாக என்ன வேணும் என்பதை நான் ஆராய்ந்த பின்பான் என்னுடைய நேரத்தை உங்களிடம் செலவழிப்பேன் என்று கூறி அவருக்கு உண்மையாக அவரிடம் பல மணி நேரம் கதைத்து அவருடைய ஒவ்வொரு விடயமாக அவருடைய ஃபைனான்சியல் நிலைமையை பார்த்து அவரால் மோட்கேஜ் எவ்வளவுக்கு அவர் குவாலிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும், அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு அவரால் மந்த்லி கட்ட முடியும், அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவர்களுக்கு எவ்வாறான வீடு வேண்டும் என்று சொல்லி பல மணி நேரமாக சில தடவை அவரை மீட் பண்ணி அவருக்கு உண்மையாக என்ன வேணும் என்பதை நான் ஆராய்ந்தேன். அந்த ஆராய்ந்த பின் என்னால் உண்மையிலேயே ஒரு மாதத்திற்குள் அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வேண்டி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. காரணம் என்னென்று சொன்னால், அவருக்குரிய சரியான அந்த சரியான நோயை கண்டுபிடித்து அந்த சரியான ட்ரீட்மெண்ட்டை ஒரு டாக்டர் கொடுப்பது போன்று நான் உண்மைக்கு அவருக்கு அந்த என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ என்பதை நான் அதிக நேரம் செலவிட்டு கண்டுபிடித்து அவருக்குரிய அந்த ப்ராப்பர்ட்டியை வேண்டி கொடுத்திருந்தேன். இவ்வாறு உங்களிடம் ப்ராப்பர்ட்டி வாங்க வருபவர்களிலே பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அதில் ஒரு 50% பையர்ஸுக்கு நாங்கள் என்ன வேண்ட வருகின்றோம் என்று தெரியாது, என்ன தங்களுக்கு தேவை என்று தெரியாது. அதை அவர்கள் எம்மிடம் வருவது என்னென்னு சொன்னால், நாங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பதால் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அறிந்து ஆராய்ந்து வேண்டி கொடுப்பதுதான். அவர் ஒரு குழந்தை பிள்ளை வந்து எங்களிடம் ஐஸ்கிரீம் கேட்கிறார் என்றால் அவருக்கு நாளாந்த ஐஸ்கிரீம் வேண்டி கொடுக்கக்கூடியது, அதை அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் உண்மையாக அவருக்கு என்ன தேவை, அவர் ஹெல்த்துக்கு என்ன இம்பார்ட்டன்ட் என்று பார்க்க வேண்டும். அவர் விரும்புகிறார் என்பதை தாண்டி அவரால் என்ன முடியும் என்பதை பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸாக இருப்பதும் இந்த டாக்டர் வேலை போன்று மிகவும் ஒரு சேலஞ்சான வேலை தான். அவர்கள் அன்று இந்த உயிரை காப்பாற்றுவது போன்று எங்களுடைய வேலையிலையும் இது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையை தங்கி இருக்கின்றது. அவர்களுடைய மந்த்லி பேமெண்ட் வந்து அவர்களுடைய நாளாந்த வேலை செய்து இதுக்குத்தான் அதிகமான பேமெண்ட்டை கட்டுகிறார்கள். அதனால் அதனுடைய ஒரு வாழ்க்கை இந்த வீடு விற்பனை துறையில் தங்கி இருக்கின்றது. அதனால் நான் உண்மையிலேயே ஒரு டாக்டர் எவ்வளவு சீரியஸாக ஒரு சர்ஜரி செய்யும் பொழுது சீரியஸாக இருப்பாரோ அதே போன்றுதான் இந்த வீடு வாங்க வருபவர்களிடம் நான் மிகவும் ஒரு சீரியஸாகவே இருப்பேன். அதாவது அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் எம்மை போன்றவர்களுக்கு தெரியும் இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது, இவர்களால் கட்ட முடியும், அவர்கள் இந்த மந்திரி வருமானத்திலே இவர்கள் வந்து எவ்வாறான வீட்டை வேண்டினால் தொடர்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள், தொடர்ந்து கட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் அந்த வீட்டை வேண்டி கொடுப்பேன். இவர் கேட்கிறார் 2 மில்லியன் ரூபாய்க்கு பெரிய வீட்டை கேட்கிறார், நான் உடனே காட்டி அதை வித்து விட வேண்டும் என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை. காரணம் ஏனென்றால் அவ்வாறான வீடு விற்கின்றோம், ஆனால் அதுக்கு உரியவர்களுக்கு விற்கின்றோம். அதாவது இந்த பேமெண்ட்டை கட்டக்கூடியவர்களுக்கு விற்கின்றோம். இல்லாவிடில் அவர்களால் அதை செலுத்த முடியாமல் போய்விடும். ரியல் எஸ்டேட் என்பது மிகவும் ஒரு சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் எங்களோட கியூபெக் ப்ரொவின்ஸை பொறுத்த மட்டில் மிகவும் ரிஸ்க் குறைந்த ஒரு சிறப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இருந்தாலும் எங்களால் என்ன முடியும், எங்களுக்கு என்ன தேவை என்பதை சரியாக ஆராய்ந்து அதில் ஈடுபடுபவர்கள் தான் இதில் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். இருப்பதற்கு நீங்கள் ஒரு வீட்டை வேண்டும் பொழுது எவ்வாறு நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அடுத்தடுத்த வீடுகளை நீங்கள் வேண்டும் பொழுது மிகவும் ஆராய்ந்து அதன்படிதான் நீங்கள் வேண்ட வேண்டும். காரணம், இது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் விடயம். நீங்கள் ஒரு வீட்டை கட்ட முடியாமலோ அல்லது அந்த கட்டுவதற்காக 2-3 வேலை என்று செல்லும் பொழுது உங்களோட வாழ்க்கை மாறிவிடும். அதனால் நான் என்னிடம் வரும் எல்லோ கிளையண்ட்டுக்கு நான் பார்ப்பது என்ன சொன்னால், இவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்குரிய வீட்டை விற்பதுதான் எங்களுடைய வேலை. அதாவது இதே சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்து பல வருடமாக வீட்டை பார்க்குறீர்கள், அது சரி வர இல்லையோ, இது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் எம்மை போன்ற சரி எக்ஸ்பர்ட்டை அணுகி உங்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவை என்பதை ஆராய்ந்து
உங்களால் என்ன மோர்கேஜ் பேமெண்ட் கட்ட முடியும், எவ்வளவு மோர்கேஜ் குவாலிஃபை பண்ண முடியும், உங்களுடைய ஃபேமிலிக்கு இந்த வீடு தேவைதானா அல்லது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவைதானா என்பதை ஆராய்ந்து அதன் பிறகு வேண்டுவதால் நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே நீங்கள் ஒரு சக்சஸ் ஆன மனிதர்களாகவும் வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியான மனிதர்களாகவும் வர முடியும். அதாவது ஒரு வீடு வாங்கியோ அல்லது ஒரு மோர்கேஜ் தேவைக்கோ அல்லது ஒரு வீட்டை சிறந்த முறையில் குறுகிய காலத்தில் விற்கவோ ஏதாவது ஆலோசனைகள் தேவையென்றால் என்னை அழைக்கலாம். என தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க்யூ.